திரு கோவை சத்யன் உங்களிடமிருந்து தொடங்குகிறேன். அரசு என்ன செய்ய வேண்டும் பத்திரிகையாளர் பாதுகாப்புக்கு? இது ஒரு துரதிருஷ்டமான சம்பவம் மட்டும் கடும் கண்டனத்துக்குரியது. உண்மையை வெளிக்கொண்டு வரும் ஊடகத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் உண்மையும் நேர்மையாக இருந்தால் அவங்களுக்கு உயிருக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணமாக இருக்குது. அதைத்தான் திமுகவின் திராவிட மாடல் ஒரு வழியில் சொல்லணும்னா, ஐயா நான் சாக போகிறேன், எனக்கு தண்ணி கொடுத்து காப்பாற்றுங்கன்னா, கவலைப்படாதீங்க, நீங்கள் செத்த பிறகு நாங்கள் பாலை ஊற்றுவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இது தொடர்ச்சியாக திடீர்னு நடைபெற்ற ஒரு குடும்ப சச்சரவும் அந்த மாதிரி இல்லை. முன்னாடி கிருஷ்ணகிரியில் ஒரு இராணுவ வீரர் தாக்குதல் எடுத்த போது உடனே இந்த அரசு வேகமாக இல்லை இராணுவ வீரருக்கு குடும்ப சண்டைன்னாங்க. ஒரு 7 பேர் விசாரணை கைதிகள் மரணம், காவல்துறை லாக்கப்லி. அதில் ஒரு மாற்றுத்திறனாளி. ஒரு திருச்சியில் ஒரு மைனர் பொண்ணு 4 காவலர்கள் சேர்ந்து பாலியல் வன்புணர்வு செய்தது. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி கலப்பு திருமணம் செய்த பட்டியலினத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை அவங்க பெற்றோர் பாதுகாப்பாக அனுப்புகிறேன்னு சொல்லி அனுப்பிச்சு அந்த பெண்ணை தூக்கிட்டு கொலை செய்த சம்பவம் இது மாதிரி தொடர்ச்சியாக இருக்குது. சட்ட ஒழுங்கு கேள்விக்குறியானது மட்டுமல்ல, இந்த அரசுக்கு எதிராக குரல் கொடுப்பவர்கள், இந்த அரசுக்கு எதிராக உண்மையை வெளிக்கொண்டு வருவர்கள், அது குறிப்பாக பத்திரிகை துறை, ஜனநாயகத்தின் 4வது தூணாக இருக்கக்கூடிய பத்திரிகை துறையில் இருப்பவர்களுக்கே ஒரு பாதுகாப்பு கொடுக்க முடியாத ஒரு அரசாக இருக்குன்னு பட்டவர்த்தனமாக தெரியுது. இதை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற பொம்மை முதல்வர் என்ன பேசணும்னு தெரியாமல் எதிர்க்கட்சி தலைவர் மூடிலே இருக்கார் போட்டு அறிக்கை கொடுக்குறாரு, கண்டனத்துக்குரியதுன்னு கொடுக்குறாரு. சரி கண்டிச்சார் அப்படின்னு சொன்னால் கூட கடைசி வரியில் பாருங்கள், இதை ஊக்குவிக்கிற மாதிரி மறைமுகமாக உண்மையை சொன்னால் இது அப்படின்னு என்ன கடைசி வரிலாம், இதனை ஒரு சிறப்பு நிகழ்வாக கருதி மருத்துவ சிகிச்சையில் உள்ள திரு பிரபு அவர்களுக்கு பத்திரிகையாளர் நல வாரியத்தில் 3 லட்சம் ரூபாய். இதெல்லாம் நிதி கொடுக்கறதுக்கு அது ஒரு சிறப்பு நிகழ்வுன்னு போடுவாங்களே. அது ஒரு வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் இருக்கிற அவரோட ஆஃபீஸில் போய் தாக்குதல் நடத்தி கொலை முயற்சி நடந்தது இதே ஆட்சியில் தான். கிராம ஒரு ஆட்சியில் போய் அடித்தாங்க. எதுக்கு? கனிம வளத்தை பற்றி பேசினது, கொள்ளை போகிறது அப்படின்னு. அப்போது இந்த ஆட்சியில் ஆளுகின்றவர்களும் சரி, அதிகாரத்தில் இருப்பவர்களும் சரி, இவர்கள் செய்யும் முறைகேடுகளை வெளியே கொண்டு வர உண்மையை பேசுகிற யாராக இருந்தாலும் அவர் மீது நடவடிக்கை பாயும், கொலை முயற்சியும் தொடரும், கொலையும் நடத்தப்படும். அப்படின்னா இதைத்தானே சொல்கிறோம். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டு கிடக்கு, திமுக வந்தால் சீர்கேட்டு போகும், பேய் அரசாண்டால் பிணம் தின்னும் சாத்திரங்கள் போல் இது இப்படி தான் நடக்குங்கிறதுக்கு இதோட என்ன இருக்கும்? ஒரு முதலமைச்சர் இதை ஒரு சிறப்பு நிகழ்வுன்னு அறிக்கை கொடுப்பாரு. அந்தளவுக்கு ஒரு அடிப்படை தெரிய ஒரு சென்சிட்டிவிட்டி வேண்டாமா எந்த ஒரு விஷயத்தில்? ஒரு பத்திரிகை துறையை சேர்ந்த ஒருத்தர் அவர் பட்டப்பகல் அது கெஞ்சுறாரு ஃபோனில். திடீர்னு இல்லை, 2 நாளாக தொடர்ச்சியாக வந்து கொண்டு இருக்கிறது. போலி மது விற்பனை நான் வெளிக்கொண்டு வந்தனால எனக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு கெஞ்சுறாரு. வண்டி என்ன சவுண்டு கேட்குது, வேகமாக போகிற வண்டியா ஸ்லோவாக போகிற வண்டியா, வண்டி ஓட்டுறதுக்கு 2 கால் இருக்கா 2 கீழே, இதெல்லாம் என்னது? என்ன ஒரு இன்சென்சிட்டிவ் இந்த அரசாங்கம். வேலையே பயிரை மேயக்கூடிய சம்பவங்களை தாண்டி மக்கள் பாதுகாப்பு தர வேண்டிய காவல்துறை தன்னுடைய பணியில் மெத்தனமாக இருந்திருக்கிறது. உதவி கேட்டு பாதுகாப்பு கேட்டு தஞ்சமடைய கதறியும் கூட அலட்சியம் காட்டியிருக்கிறான்னு சொல்றாங்க. காவல்துறை அதிகாரியுடைய இந்த மெத்தன போக்கை எப்படி பார்க்க? உச்சபட்ச மெத்தன போக்கு. இதெல்லாம் காவல்துறை அதிகாரின்னு இல்லை, அந்த இப்போ காவல்துறை ஏவல் துறை ஆகிவிட்டதுங்கிற விமர்சனம் வைக்கக்கூடிய காரணம் என்ன? காரணகாரியம் இல்லாமல் சொல்லலை. இப்போ நீ காவல்துறையை போய் மக்களுக்கு சேவை செய்வார்கள்னு ஒரு நம்பிக்கையில் போய் அவர்களை போய் அணுக முடியல. காவல்துறையை போய் ஏவல் துறையாக தான் இருக்குது. அந்த ஏவல் துறை எதுக்கு இருக்குது? ஆளுங்கட்சிக்கு எதிராக யாரெல்லாம் பேசுகிறாங்களோ, ஆளுங்கட்சிக்கு எதிராக யாரெல்லாம் விமர்சனம் வைக்கிறாங்களோ அவங்க மேலே தான் ஏவல் துறையை செயல்படுது காவல்துறை. மக்களை பாதுகாக்க வேண்டிய காவல்துறை, அதற்கு தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் இதை ஒரு சிறப்பு நிகழ்வுன்னு யாரும் அறிக்கை கொடுப்பாங்களா? எங்கேயாச்சும் இந்த மாதிரி ஒரு அறிக்கையில் கேள்விப்பட்டிருப்போம்னா தமிழ்நாட்டில்? என்ன இதை நான் பொறுத்து கொள்ள முடியாது, உடனடியாக நடவடிக்கை 24 மணி நேரத்தில் எடுக்கிறேன், ஏதாவது ஒரு மக்களின் நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய விஷயத்தில் ஒரு அறிக்கை வரணுமா? இது ஒரு சிறப்பு நிகழ்வு அப்படின்னு என்ன இந்த சிறப்பு நிகழ்வு தொடரும்னு சொல்கிறாரா? இந்த மாதிரி சிறப்பு நிகழ்வாக ஏதோ பண்ணுங்க ஒரு கட்சிக்காரங்களுக்கு அறைகோல் விடுறாரா? ரவுடிசங்களுக்கு அறைகோல் கொடுக்குறாரா? இந்த மாதிரி தயவு செஞ்சு பண்ணுங்க, கவலைப்படாதீங்க, இதே மாதிரி ஒரு சிறப்பு நிகழ்வு தொடர்ச்சியாக இருக்குங்கிற மாதிரி நான் ஒரு தடவை சிறப்பு நிகழ்வுன்னு சொல்லி ஏதோ ஒன்று பண்ணுறேன்.